அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் மே மாதம் 4ஆம் தேதி மற்றும் ஒரு புதன்கிழமை இரவு பொழுது டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் இடம்பெறப் போகின்றன பார்க்கலாம். முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே ஒன்டாரியோவிலே ஜூன் மாதம் 2ஆம் தேதி தேர்தல் இடம்பெறவிருக்கிறது. ஆகவே தேர்தல் பிரச்சாரத்தை கட்சி தலைவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அது குறித்து 4 பிரதான கட்சிகள் அதனுடைய தலைவர்கள் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்த சில விவரங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். அதே நேரத்தில் இந்த முறை நடைபெறுகின்ற இந்த தேர்தலிலே தமிழர்களை பொறுத்தவரையில் எத்தனை தமிழ் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள், இந்த விவரங்களையும் பார்க்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து கனேடிய வளம் பகுதியில் நேற்று இன்று குறிப்பாக பல பிரதான ஊடகங்களில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த கருக்கலைப்பு உரிமைகள் குறித்து அமெரிக்க உச்ச நீதிமன்ற வரைவு குறித்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது குறித்து இங்கிருக்கின்ற அரச தலைவர்களிடமும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவில் இந்த வரைவில் சில மாற்றங்கள் வந்தால் அது மாதிரியான மாற்றங்கள் கனடாவில் வரப்போகிறதா என்று பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அந்த வகையில் அதற்கு லிபரல் கட்சி, அதாவது கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களும் NDP கட்சியின் தலைவர் ஜாக்மிட் சிங் அவர்களும் கூறிய கருத்துக்களை பார்க்க போகின்றோம். இவை தவிர வலிமையான நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற நாணய மாற்று விகிதம், நாளை நிலவுகின்ற காலநிலை, கனேடிய செய்திகளோடு நிறைவாக துஷ்யந்தி குணரிடம் இணைந்து கொள்ளவிருக்கின்றார். இவைதான் இன்றைய செய்திகளும் தகவல்களும் முக்கியமானவை. அந்த வகையில் முதலில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் இன்று தேர்தல் பிரச்சாரம் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமாகி இருக்கிறது. மாகாண சபையை கலைப்பதற்கு முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் முன்வந்து அதை ஆளுநர் எலிசபெத் டவுன்ஸ்வெல் அவர்களிடம் வழங்கி அவரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஆகவே ஜூன் மாதம் 2ஆம் தேதி தேர்தல் தினமாக மாகாண ஆளுநர் முறைப்படி அறிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் அனைவரும் எதிர்பார்த்தது போல அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் 4 பிரதான கட்சிகளினுடைய தலைவர்களும் வெவ்வேறு திசைகளிலே தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஒன்டாரியோவை பொறுத்தவரையில். அந்த வகையில் தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே வருகின்ற வாரங்கள், நாட்கள் மிக மிக முக்கியமானவை. என்னென்ன வாக்குறுதிகளை வழங்குகின்றார்கள், எந்த கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்க போகின்றோம், எவ்வாறு தெரிவு செய்வது, இப்படி பல கேள்விகள் எங்களிடமும் இருக்கின்றன. ஆகவே அவற்றை எல்லாவற்றையுமே பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு தொடர்ச்சியாக வருகின்ற வாரங்களில் நாட்களில் ஒளிபரப்பாகும் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினை பாருங்கள். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது இன்று ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர், தற்போதைய மாகாண முதல்வராக இருக்கின்ற டக்ஃபோர்ட் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை இன்று காலை ஆரம்பித்திருந்தார். ஆகவே அவர் கூறிய விடயங்களில் சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம். For Ontario families and putting more money back into your pockets. It means working for workers as we get more people into the skilled trades, and skilled trades are a priority. It means keeping our province and economy open today and in the future. And it means saying yes to building highways and transit and getting you out of traffic. It's what families expect, and it's what they deserve, especially right here in Peel, where traffic congestion is getting worse and worse every single day. That's why today we're once again saying yes to building Highway 413. Folks, once this gets built, once we build Highway 413, just think of this. It will save 30 minutes per trip for a commuter, and that's an hour of your day returned to you. That's 5 hours per week out of gridlock and in your home with your loved ones. Highway 413 is part of our province-wide plan to build new roads,
highways and transit for all of Ontario. We're saying yes to the Bradford Bypass in York Region. We're saying yes to Kitchener's Highway 7. We're saying yes to twinning Highway 3 for the people of Windsor. And I remember, when I was down in Windsor, they love the expansion of the Highway 3. And also we're saying yes to expanding Highway 401 east for the great people out in Eastern Ontario. Friends, we're saying yes to building roads and highways no matter where you live. We'll cut through all the excuses, all the obstacles and delays, and it's time to start pouring the concrete. It's time to get paving, and it's time to get it done. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran Chartered Professional Accountant Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அட்சய திருதியை முன்னிட்டு மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP Gold and Silver House. நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும் உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP Gold and Silver House. உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP Gold and Silver House. மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கரையில் இன்றே அலையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP Gold and Silver House. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 9 நிமிடமாக இருக்கிறது. டொரண்டோவிலே காலநிலை 13 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் முதலில் நாங்கள் ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் ஒன்டாரியோவின் டக்ஃபோர்ட் அவர்கள் இன்றைய தினம் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்த போது கூறிய விடயங்களில் சில பகுதிகளை பார்த்தோம். தொடர்ந்து NDP கட்சியின் தலைவி ஆண்ட்ரியா ஹோவர்த் அவர்கள் இன்று தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார். அந்த வகையில் அவர் கூறிய சில விடயங்கள், குறிப்பாக இந்த காணொளியிலே தமிழ் வேட்பாளரான நீதன் ஷான் போட்டியிடுகின்ற ஸ்காப்ரோ சென்டர் தொகுதியிலே அவர் ஆரம்பித்து வந்திருந்தார். ஆகவே அங்கே அவர் கூறிய சில விடயங்களின் சில பகுதிகள் இப்பொழுது உங்கள் பார்வைக்கு. Thank you so much, Nathan Shan, our fantastic candidate with the riding that we're in right now, Scarborough Centre. Hello, Scarborough. Happy Red Day. Happy Red Day to everyone. Thanks, Nathan. You really did say it all. This election is about hope. It's about hope so that people know that they can actually elect a government that fixes the things that matter most to them. And we've all seen what's been happening in our province. Life keeps getting harder and harder. The things that matter most are falling apart. COVID-19 showed us just how badly off our healthcare system is, just how badly off our long-term care and home care systems are. Life is becoming unaffordable for people in this province. Housing is becoming unaffordable. Rents are becoming unaffordable. This election really is about making sure people know that there is a government in waiting, or there is a party who wants to become government that will focus on fixing the things that matter most to people. So what we know for sure is that these things weren't broken overnight. These things have been broken for a while. They didn't even start with Doug Ford. They started with 15 years of liberal leadership in this province that really did break a lot of these things already. But of course, Doug Ford came along and made them even worse. One of the things that we all know is that conservatives cut. They get elected and they start cutting. And those cuts will hurt people even more. So job number one this time around is to make sure that Doug Ford is not able to have another conservative victory and begin cutting our province's services even more. That cannot
happen. So that is our job number one. And this time, together, we can make sure that Doug Ford doesn't get a second term, and we can protect people from the pain that Doug Ford will cause if he does get another term. So our job is to ensure people understand that this time, your best shot at defeating Doug Ford is to vote NDP. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 13 டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் ஒன்டாரியோவிலே ஆரம்பமாகி இருக்கின்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்தில் வழங்குகின்ற வாக்குறுதிகள் அது தொடர்பான விவரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சற்று முன்னர் நாங்கள் பார்த்தது NDP கட்சி தலைவி ஆண்ட்ரியா ஹோல்வர்த் அவர்கள் ஸ்காப்ரோவிலே, குறிப்பாக ஸ்காப்ரோ சென்டர் தொகுதியில் போட்டியிடுகின்ற தமிழ் வேட்பாளரான நீதன் ஷான் அவர்களுடைய தொகுதியிலே இன்று பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது சில விவரங்களை நாங்கள் தொகுத்து வழங்கியிருந்தோம். இதனைத் தொடர்ந்து அடுத்து நாங்கள் பார்க்க போவது ஒன்டாரியோவின் லிபரல் கட்சி தலைவர் ஸ்டீஃபன் டெல் டூகா அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருந்தார். ஆகவே அவர் இன்று ஆரம்பித்த அந்த காட்சிகளில் சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம். It is very clear that this is a campaign about choices. The kind of choice that's right in front of the people of Ontario, in particular on an issue like publicly funded education. And by the way, we saw the undermining and the underfunding of publicly funded education by Doug Ford and the Conservatives before the pandemic began. You know this. You know that when they decided to go to war with frontline education workers, when they decided to try to cut costs, when they decided to command from on high that there would be mandatory online courses, all of that and more was a clear indication that frankly Conservatives just cannot help themselves. That when they're given a chance, their first action, one of their first actions, is to go on the attack against publicly funded education. This is what we have seen from that party for so many years. And then the pandemic hit. The pandemic hit, and we learned that they weren't ready, that there wasn't a plan. This whipsaw effect back and forth of schools opening and closing, announcements made late on a Friday with no advance notice, kids who are isolated, who are trying to learn through a screen, all of it so brutally difficult on Ontario families, on our kids, on their moms and dads, and on frontline education workers. So let's talk about the choice for just a quick moment. We know that Doug Ford has spent the last couple of years going all around the GTHA and beyond and bragging about how he's determined to build Highway 413. Darshini Legal Services, Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services, Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 16 இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 13 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் அவர்கள். 3 பிரதான பெரிய கட்சிகளில் 2 கட்சிகள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பிசி, அதாவது டக்ஃபோர்ட் அவர்களுடைய கட்சியும்
என்டிபி கட்சியும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. லிபரல் மற்றும் கிரீன் பார்ட்டி போன்றவை இன்னும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் நிறைவாக டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது கிரீன் பசுமை கட்சியின் ஒன்டாரியோ தலைவர் மைக் ஷ்ரைனர் அவர்கள் இன்று தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்திருந்தார். ஆகவே அதிலிருந்து சில காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. It is clear that we have to address the housing affordability crisis. And after the last 2 years of what we've all been through, trying and turbulent times, the pandemic has revealed the cracks in the systems of care, from jobs to health care to housing. It's clear that everything is not okay and that we have to address the mental health crisis. We have to act now. We cannot afford to wait. And so I'm so excited to be running as an Ontario Green with this amazing group of candidates, because the bottom line is the old parties are just not getting the job done. Half measures or no measures, especially when it comes to addressing the climate crisis, will not leave a livable future for our children. And so that's why I am so proud of the Ontario Greens climate plan to crush climate pollution and make this province a global leader in the new climate economy. You know, we're going to crush transportation emissions by building communities that you can afford to live in and not have to be a part of these long, soul-crushing, expensive commutes. We're going to make transit affordable and triple transit use in the next 10 years. We're going to make it easier for the average person to afford electric vehicles so you don't have to, so you can get big oil out of your pockets. We're going to make it easier for people to renovate their homes so they can save money by saving energy. And we're going to support industry to lower their carbon footprint and create new job and career opportunities for people in the new climate economy. That's what Ontario Greens will deliver. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில், புத்தம் புதிய டிசைன்களில். பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். டொரண்டோவில் நேரம் 9 மணி கடந்து 21 நிமிடம். டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் பிரதான கட்சிகள் 4 கட்சிகளுடைய தலைவர்கள் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதிலிருந்து சில காட்சிகளை தொகுத்து வழங்கியிருந்தோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் அவர்கள். வெளியிலே வெப்பநிலை 13 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்து பார்க்க இருப்பது இந்த ஒன்டாரியோ மாகாண சபை தேர்தலில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எத்தனை தமிழ் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் 2 என்டிபி சார்பில் 2 லிபரல் கட்சியின் சார்பில் 1 என மொத்தம் 5 தமிழ் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே பிசி கட்சியின் சார்பில் ஸ்காப்ரோ ரூச் பார்க் தொகுதியில் மீண்டும் விஜய் தணிகாசலம் போட்டியிடுகின்றார். ஆகவே இது 2வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து மார்க்கம் தோனியல் தொகுதியில் பிசி கட்சியின் சார்பில் லோகன் கணபதி போட்டியிடுகின்றார். லோகன் கணபதி அவர்களும் 2வது முறையாக இந்த பதவிக்கு போட்டியிடுகின்றார். ஏற்கனவே அவர் நகரசபை உறுப்பினராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
என்டிபி கட்சியின் சார்பில் ஸ்காப்ரோ சென்டர் தொகுதியில் நீதன் ஷான் போட்டியிடுகின்றார். நீதன் ஷான் ஏற்கனவே நகரசபை மற்றும் ஸ்கூல் ட்ரஸ்டி ஆகியவற்றில் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மார்க்கம் யூனியன்வில் தொகுதியில் என்டிபி வேட்பாளராக செந்தில் மகாலிங்கம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் முதல் முறையாக போட்டியிடுகின்றார், தேர்தலை சந்திக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக லிபரல் கட்சியின் சார்பில் ஸ்காப்ரோ நோ தொகுதியில் அனிதா ஆனந்தராஜன் போட்டியிடுகின்றார். இவர் கூட முதல் முறையாக தேர்தலை சந்திக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே ஒன்டாரியோ மாகாண சபை தேர்தலில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற 5 தமிழ் வேட்பாளர்கள் இவர்கள். என்டிபி கட்சியின் தலைவி அன்ரியா ஹோர்வர்த் அவர்கள் நாளைய தினம் தமிழ் ஊடகங்களுடன் ஊடகவியலாளர்களை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று தமிழரான நீதன் ஷான் போட்டியிடும் ஸ்காப்ரோ சென்டர் தொகுதியில் அன்ரியா ஹோர்வர்த் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருந்தார். அதனுடைய காட்சிகளை நாங்கள் முன்னர் வழங்கியிருந்தோம். அதே இடத்தில் தமிழரான நீதன் ஷான் இன்றைய பிரச்சாரத்தில் பேசிய சில விடயங்களின் தொகுப்பு அடுத்து பார்க்கலாம். Good afternoon, sisters and brothers. Welcome to Scarborough Centre. Thank you for taking the time to be here today on the first day of the official campaign. Before I start, I would like to start by acknowledging the land we are gathered here on. We are gathered on the traditional and the treaty territories of the Haudenosaunee, Wendat, and Anishinaabe peoples, including the Mississaugas of the New Credit First Nations. And while I acknowledge, I also stand in solidarity with the indigenous communities for their continuous struggle for indigenous rights. And it's also covered by the treaty and also covered by the district with one spoon wampum agreement. So it's important for us to be respectful and extending our solidarity as well. So I'm joined by amazing candidates here. We have an amazing team across Ontario. So we have been knocking on doors for many months now and been hearing the concerns that people have been raising, listening to them. And one thing has been very clear, that people are telling us they're tired of the governments that have been putting their buddies first instead of putting the people first. And they've been telling us that they have been betrayed and the promises have been broken. The systems that have been broken have not been fixed. So definitely they are looking for a different kind of leadership. They're looking for a leader who they can trust to get to fixing all these things that matter to them. And they're looking for that leader that they can trust and a leader that they can actually put their faith in to get these things done. And we have here with us Andrea Horwath, who they know, people in Scarborough, people across the province know that Andrea cares, Andrea listens, and she is prepared to do the hard work to fix what is broken. And that's why we are all here together, proudly standing beside her as a team. So in 29 days, we will have a new premier in this province of Ontario. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 26 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியரன் அவர்கள். வெளியிலே வெப்பநிலை 13 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது.
சற்று முன்னர் நாங்கள் பார்த்த காட்சி தமிழரான நீதன் ஷான் போட்டியிடும் ஸ்காப்ரோ சென்டர் தொகுதியில் என்டிபி கட்சி தலைவி ஆண்ட்ரியா ஹோவர்த் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்த போது அவரும் கூடவே இருந்து அந்த தொகுதியில் என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும் குறித்தும் விவரங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அதிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கெனேடிய வலம். அதுக்கு முன்பதாக அட்சய திருதியை முன்னிட்டு மார்க்கத்தில் அமைந்திருக்கின்ற ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸில் தற்பொழுது தங்க நகைகள் அனைத்துமே மிக மிக குறைந்த விலையில் விற்பனையாய் கொண்டிருக்கின்றன. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சென்று தங்க நகைகளை குறிப்பாக சிங்கப்பூர், துபாய் போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட தங்க நகைகளை மிக மிக குறைந்த விலையில் நீங்கள் புதிய டிசைன்கள், நவீன டிசைன்களில் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவற்றை நீங்கள் இந்த வாரம் முழுவதுமே பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் அங்கு செல்லுகின்ற பொழுது நிறையவே ராஃபிள் டிக்கெட்ஸ், அதாவது ராஃபிள் குலுக்கல் முறையில் பலர் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு தங்க மூக்குத்தி மற்றும் வைர மோதிரம் போன்றவையும் பரிசாக வழங்கப்பட இருக்கின்றன. ஆகவே நீங்கள் நகை வாங்க செல்கின்ற பொழுது உங்களுடைய நகை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸுக்கு செல்லலாம். அதே நேரத்தில் அங்கே நடைபெறுகின்ற இந்த ராஃபிள் டிக்கெட் விடயத்திலும் உங்களுடைய விவரங்களை பதிவு செய்ய தவறாதீர்கள். இந்த வாரம் முழுவதுமே அங்கே தங்க நகைகள் அனைத்துமே மிக மிக குறைந்த விலையில் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது கெனேடிய வலம். இன்றைய கெனேடிய வலம் பகுதியில் நேற்று இன்று குறிப்பாக அனைத்து பிரதான ஊடகங்களிலும் பேசப்படுகின்ற ஒரு விடயம், அமெரிக்காவை பொறுத்தவரையில் உச்ச நீதிமன்றம் இந்த கருக்கலைப்பு குறித்து ஒரு வரைபொன்றை வெளியிட்டிருக்கிறது. ஆகவே தற்பொழுது அங்கே நடைமுறையில் இருக்கின்ற சில விடயங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுமா அல்லது அப்படியே இருக்க போகிறதா என்று இன்னும் தெரியவில்லை, பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் இந்த கருக்கலைப்பு உரிமைகள் குறித்து அமெரிக்க உச்சநீதிமன்ற வரைவு குறித்து கனடாவை பொறுத்தவரையில் அரசியல் தலைவர்களிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அங்கே போன்று இங்கேயும் மாற்றம் வரப்போகிறதா அல்லது அப்படியே இருக்க போகிறதா, எவ்வாறு என்று குறிப்பாக பிரதான அரசியல் கட்சி தலைவர்களிடம் இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே குறிப்பாக கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் லிபரலை பொறுத்தவரையில் சில விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. என்டிபி கட்சியின் சார்பில் என்டிபி கட்சியின் தலைவர் ஜாக்வின் சிங் அவர்கள் சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில் இன்று சில விவரங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், கனடாவில் பாதுகாப்பானதும் சட்டபூர்வமானதுமான கருக்கலைப்புக்கான வழிமுறை பாதுகாக்கப்படும் என்று கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருக்கின்றார். இதிலே சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், 1988 ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாக கருக்கலைப்பு கனடாவில் குற்றமற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் வரைவு வந்ததன் பின்னர் கனடாவில் ஏதாவது மாற்றங்கள் வரப்போகின்றனவா என்பது குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. அந்த வகையில் முதலில் கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கூறிய கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். First of all, the freedom of a woman to choose belongs to her and her alone. In Canada, every woman has a right to a safe and legal abortion, and this government will never back down on defending and promoting women's rights in Canada and around the world. We've moved forward in a number of ways. Last year we put forward $45 million to help organizations that fight and support women's reproductive rights. We've invested in research and studies that make sure that access, which we know can be uneven for women across the country, is better understood, so we can make sure that all women have full access to the full slate of reproductive services wherever they live in this country. And I also tasked our Minister of Health and Minister of Women and Gender Equality, Ministers Duclos and Ian, in their mandate letters, to look at the legal framework that exists around reproductive health and services like abortion, to ensure that we move forward as necessary on ensuring that not just under this government but under any future government, the rights of women are properly protected. கடினமாக உழைக்கும் மக்களுக்காக, ஆதரவை தேடும் முதியோருக்காக, நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போராடும் குடும்பங்களுக்காக. I'm ready to defeat Doug Ford, fix what's broken, and get to work for you. இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். கடினமாக உழை
கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே 9:32 இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார் எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் அவர்கள். கனடிய வளம் பகுதியில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குறிப்பிட்ட சில விடயங்களை பார்த்தோம். இந்த உச்சநீதிமன்றம் வெளியிட்ட வரைவில் அமெரிக்காவில் மாற்றங்கள் ஏதாவது வந்தால் அங்கு அமெரிக்கர்கள் இந்த கற்கலைப்பு தொடர்பாக அல்லது அங்கு அதை செய்ய முடியாத பட்சத்தில் அமெரிக்கர்கள் கனடாவுக்குள் அனுமதிக்கப்படுவதை உறுதி செய்ய கனடா எல்லை சேவைகள் நிறுவனத்துடன் பேச உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிசினோ அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இப்பொழுது அங்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் கனடாவுக்கு அமெரிக்கர்கள் வந்து செய்யக்கூடியதாக இருக்குமா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக NDP கட்சியின் தலைவர் ஜாக்மிட் சிங் அவர்களிடமும் கேள்வி எழுப்பப்பட்டது. அவரும் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அது குறித்து பார்க்கலாம். It is something that's deeply concerning and worrying to so many people. Canadians are worried about the impact that might have on Canada. Women are worried about what that means about their fundamental rights to have control over their own bodies. And I just can't imagine how scary it must be to live in America right now for people, for women waking up yesterday and seeing that leak, and today thinking about the consequences of what that means to their own freedom of their bodies. It's horrific to think about. But in Canada, I want to be clear, we always need to be vigilant to protect the right. And that's something that we'll always be vigilant and always be monitoring. But right now, what we're up against in a real and concrete way for women in Canada is a serious concern about access. Women cannot get access in many communities. Rural communities, Indigenous communities, it is impossible to find anything locally. So women are driving hundreds of kilometers. Sometimes it requires a 3-day trip to get an abortion, to access abortion services. So this is really a big concern. And while the Liberals are caught up in fighting the Conservatives over the right, and neither of them have done anything to meaningfully expand access. And so while we believe the most important thing to do is have clinics and access in a meaningful way in local communities, there are things we can do immediately. In this agreement that we have struck, that we used our power to achieve, we are pushing forward on pharmacare with legislation on pharmacare, a formulary of what would be covered, as well as a plan for bulk purchasing. One concrete thing we can do, and we could do it today if the government was willing to support, is to start our national pharmacare program with free access to contraceptives, including the morning after pill. That would be a concrete step towards expanding access in a meaningful way. We know that the cost of contraceptives are prohibitive for a lot of people. It's too much. It costs too much. If you don't have a drug plan, it's something that's a serious question about your budget. And so having that concrete step in the spirit of our agreement, which is to move forward on pharmacare, would be a concrete way to send a clear message that we believe in expanding access, that we're not just going to focus on a right without making sure people have access to that right. And what is the point of a right if it's meaningless? If the right is there but there's no meaningful access, it undermines the whole purpose of the right. So we're proposing on the pharmacare that we absolutely believe needs to be universal and cover all medication as broad as possible. Let's start with contraceptive. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9:36 கனேடிய வலம் பகுதியில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் NDP கட்சியின் தலைவர் ஜாக்மிட் சிங் ஆகியோர் இந்த அமெரிக்காவில் உச்சநீதிமன்றத்தால் வெளியிடப்பட்ட இந்த கருக்கலைப்பு தொடர்பான வரைவு தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். இதிலே கன்சர்வேட்டிவ் கட்சியை பொறுத்தவரையில் இன்னும் எந்தவித கருத்துக்களையும் கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது இன்றைய
நாணய மாற்று விகிதம் இலங்கையை பொறுத்தவரையில் அதே நிலையில் தான் இருக்கிறது. 292.50 இலங்கை ரூபாவாகவும் இந்தியாவை பொறுத்தவரையில் 60.50 இந்திய ரூபாவாகவும் இருக்கிறது. ஏனைய நாடுகளில் நிலவரம் எவ்வாறு பார்ப்போம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 292.50 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.74 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.76 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.62 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்பரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மே மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவில் நேரம் 9:38 இருக்கிறது. எரிபொருளின் விலையை பொறுத்தவரையில் இந்த வெள்ளிக்கிழமைக்குள் மீண்டும் ஒரு அதிகரித்த நிலை இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிகரித்து தான் இருக்கிறது. இருந்தாலும் இன்னும் சில சதங்களால் அதிகரிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாகவே ஆரம்பத்தில் இருந்து சொல்லப்பட்ட விடயம் இந்த கோடை காலம் $2 அல்லது அதுக்கு சற்று அதிகமாக கூட செல்லலாம் என்று, அது வலிமையாக இருக்கப் போகிறது என்றும் கூறப்படுகிறது. ஆகவே இன்னும் 2 நாட்களில், அதாவது வருகின்ற வெள்ளிக்கிழமையில் மீண்டும் ஒரு அதிகரித்த நிலை வரும் இருக்கும். ஆகவே உங்களுடைய வாகனங்களுக்கு எரிபொருள் தேவை என்றால் இப்பொழுதே நீங்கள் நிரப்பிக்கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்ளவிருக்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மே மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இங் அரியரன் ஆதரவில் goodevningcanada.com, தேசியன்மேசன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஆன்டாரியோ மாகாண தேர்தல் பிரச்சாரம் இன்று அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமானது. மாகாண சபையை கலைப்பதற்கு முதல்வர் டக்ஃபோர்ட் முன்வைத்த ஆலோசனையை மாகாண ஆளுநர் எலிசபெத் டவுட்ஸ்வெல் நேற்று ஏற்றுக்கொண்டார். ஜூன் மாதம் 2ஆம் தேதியை தேர்தல் தினமாக மாகாண ஆளுநர் முறைப்படி அறிவித்தார். இந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் இன்று முதல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆன்டாரியோ மாகாண அரசியல்வாதிகள் ஏற்கனவே பல வாரங்களாக அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். 3 பெரிய கட்சிகளில் 2 தங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஏற்கனவே வெளியிட்டுள்ளது. ஆரம்ப கருத்து கணிப்புகள் ஃபோர்ட் தலைமையிலான PC கட்சி மீண்டும் பெரும்பான்மை அரசாங்கத்தை அமைக்கும் என எதிர்வு கூறுகிறது. தற்போது 3வது இடத்தில் உள்ள லிபரல் கட்சி NDPயை பின்னிலைப்படுத்தி உத்தியோகபூர்வ எதிர்க்கட்சியாக உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் கருத்து கணிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆன்டாரியோ மாகாண சபை தேர்தலில் 5 தமிழர்கள் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் 2, NDP கட்சியின் சார்பில் 2, லிபரல் கட்சியின் சார்பில் 1 என மொத்தம் 5 தமிழர்கள் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். PC கட்சியின் சார்பில் ஸ்காப்ரோ ரூஷ்பாக் தொகுதியில் மீண்டும் விஜய் தணிகாசலம் போட்டியிடுகிறார். மாக்கம் தோன்கில் தொகுதியில் PC கட்சியின் சார்பில் லோகன் கணபதி போட்டியிடுகிறார்.
NDP கட்சியின் சார்பில் ஸ்காப்ரோ சென்ட் தொகுதியில் நீத்தன் ஷான் போட்டியிடுகிறார். மாக்கம் யூனியன்வில் தொகுதியில் NDP வேட்பாளராக செந்தில் மகாலிங்கம் அறிவிக்கப்பட்டுள்ளார். லிபரல் கட்சியின் சார்பில் ஸ்காப்ரோ நோர்த் தொகுதியில் அனிதா ஆனந்தராஜன் போட்டியிடுகிறார். NDP தலைவி ஆண்ட்ரியா ஹோவர்ட் நாளை தமிழ் ஊடகங்களுடன் கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபடவுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் 2வது நாளான நாளை மாலை 3 மணிக்கு ஸ்காப்ரோவில் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளது. இன்று தமிழரான நீத்தன் சான் போட்டியிடும் ஸ்காப்ரோ சென்ட் தொகுதியில் ஹோவர்ட் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நீத்தன் ஷானின் பிரச்சார அலுவலகத்தில் இன்று மதியம் இந்த நிகழ்வு நடைபெற்றது. கனடாவில் பாதுகாப்பானதும் சட்டபூர்வமானதுமான கருக்கலைப்புக்கான வழிமுறை பாதுகாக்கப்படும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்று தெரிவித்தார். கருக்கலைப்பு சேவைகள் தொடர்பாக ஆராய சுகாதார அமைச்சர், பெண் அமைச்சர் ஆகியோருக்கு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளதாக ட்ரூடோ கூறினார். ஆனாலும் இது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்ற விவரம் எதுவும் வெளியாகவில்லை. அதேவேளை கருக்கலைப்பு செய்ய விரும்பும் அமெரிக்கர்கள் கனடாவுக்குள் அனுமதிப்பதை உறுதி செய்ய கனடா எல்லை சேவைகள் நிறுவனத்துடன் பேச உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெரிசேனோ கூறினார். 1988ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாக கருக்கலைப்பு கனடாவில் குற்றமற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கெபெக் மாகாணம் முகமூடி கட்டுப்பாடுகளை எதிர்வரும் 14ஆம் தேதி முடிவுக்கு கொண்டு வருகிறது. கியூபெக்கின் தலைமை பொது சுகாதார அதிகாரி என்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். கோவிட் தொற்றின் 6வது அலையின் உச்சம் கியூபெக் மாகாணத்தை கடந்துவிட்டதாக அவர் கூறினார். இந்த நிலையில் உட்புற பொது இடங்களுக்கான முகமூடி கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டுவர மாகாணம் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனாலும் பொது போக்குவரத்துகளிலும் சுகாதார நிலையங்களிலும் முகமூடி அணிவது தொடர்ந்து கட்டாயமாக்கப்படும். வெறுப்பினால் தூண்டப்பட்ட தாக்குதல் குற்றச்சாட்டுகள் 4 பேர் மீது எட்மண்டன் காவல்துறையினரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 6 வெவ்வேறு சம்பவங்களில் 4 பேருக்கு எதிராக மொத்தம் 22 புதிய குற்றச்சாட்டுகளை காவல்துறையினர் இன்று அறிவித்தனர். ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை எட்மண்டன் நகரில் 23 வெறுப்பு குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 13ஆக இருந்ததென காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் இங்க் அரியரன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இடமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரியாரன். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ், கார்ப்பரேட் டாக்ஸ், பர்சனல் டாக்ஸ் பிளானிங், அக்கவுண்டிங், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிசினஸ் பிளான்ஸ் அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரியாரன். சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ட். ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் 416-213-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நன்றி துஷ்யந்தி குணரட்னம். கனேடிய செய்திகளுக்கு நிறைவாக நாங்கள் பார்க்க இருப்பது நாளை நிலவுகின்ற காலநிலை. டொரண்டோவை பொறுத்தவரையில் நாளை வியாழக்கிழமை இந்த வார இறுதி நாட்களின் பின்னர் வருகின்ற திங்கட்கிழமையில் இருந்து வெப்பநிலையில் இன்னும் உயர்வு இருக்க போவதாக சொல்லப்படுகிறது. வளமையான கோடை காலத்துக்கு முன்னதாகவே இந்த வெப்பநிலையில் உயர்வு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 22 பாகையிலிருந்து 24 பாகை வரை வருகின்ற வாரத்திலிருந்து வெப்பநிலையில் உயர்வு இருக்கும் என்று கூறப்படுகிறது. மே மாதத்திலேயே அந்த கோடை காலத்தின் காலநிலை உணரக்கூடியதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே நாளை எவ்வாறு காலநிலை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும்.
கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மே மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக எமது நிகழ்ச்சியை பார்த்து வருகின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் கருத்துக்களை நீங்கள் அனுப்ப விரும்பினால் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு எப்பொழுதுமே நீங்கள் அனுப்பலாம். 4162290033. இதே நேரத்தில் சமூக வலைத்தளங்களில் பார்த்தால் நீங்கள் அந்த பதிவுகளின் கீழேயே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இதோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. மீண்டும் நாளை இரவு 9 மணிக்கு சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம், குட் நைட்.